வணக்கம். நம்ம வீட்டில் ஏதாச்சும் கண்ணாடி கீழே விழுந்து உடஞ்சா நம்ம மனசு படாத பாடுபடும். ஏதோ தப்பு நடக்க போகுது, ஏதோ தவறு நடக்க போகுது, பெரிய ஆபத்து நடக்க போகுது, இப்படியெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நினைப்பாங்க. உண்மையை சொல்லப்போனால் அது நம்ம கவனக்குறைவால் நடந்த ஒரு சிறிய தவறு, சரிங்களா? அதனால் நம்ம எந்த ஒரு செயலை செய்தாலும் அதை கவனத்தோடு செய்ய வேண்டும் என்பதை உணர்த்துவதற்கு மட்டும்தான் அந்த கண்ணாடியானது உடையப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருந்த நெகட்டிவ் எனர்ஜி அனைத்துமே அந்த கண்ணாடி உளுந்து உடைஞ்சதுனால எல்லாம் போயிடுச்சுன்னு நீங்கள் நினச்சிட்டு ஏதாச்சும் பக்கம் இருக்கிற கோயிலில் போயிட்டு ஒரு கற்பூரம் ஏற்றி வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா உங்கள் மனசு நிம்மதியாக இருக்கும், சஞ்சலப்படாது. அடுத்த வேலையை நீங்கள் அடுத்தடுத்து செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இல்லைன்னா உங்கள் மனசு சஞ்சலப்பட்டுகிட்டே இருக்கும். அதாவது ஏதோ ஒரு கவலை நிறைந்த மனமாகவே இருக்கும். இதனால் நீங்கள் அடுத்த வேலையை செய்ய முடியாது. கண்ணாடி பொதுவாக உடைவது என்பது மகாலட்சுமி குறிக்கிறது. அதனால் பார்த்திங்கன்னா பண விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். யாருக்காச்சும் கடன் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கொடுக்க வேண்டாம். அதே மாதிரி கடன் வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் கடன் வாங்க வேண்டாம். இது போன்ற விஷயங்களை உணர்த்துவது தான் இந்த கண்ணாடி உடைவதற்கான ஐதீகம், சரிங்களா? யாரும் இந்த கண்ணாடி உடைஞ்சிச்சே நினச்சி மனசை சஞ்சலப்பட வேண்டாம். உங்களுக்கு வந்தது தலைக்கு தலைப்பாயோடு போயிடுச்சுன்னு நினச்சிட்டு விட்டுடுங்க. அடுத்து நடவடிக்கை எடுக்கும்போது எல்லாம் கொஞ்சம் கவனத்தோடு எடுங்க, சரிங்களா? வேறு எதுவும் இல்லை, சரிங்களா? வீணாக மனசை போட்டு கவலைப்படுத்தாதீங்க. வீட்டில் இருக்கிறவங்களும் கவலைப்பட வைக்காதீங்க, சரிங்களா? கவனமாக இருங்கன்னு மட்டும் சொல்லுங்கள், சரிங்களா? நல்லதே நடக்கும். ஏதாச்சும் கண்ணாடி உடைச்ச அடுத்து அதே நாளில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் மனசு நிம்மதியாக இருக்கும். உங்கள் சுற்றி இருக்க எல்லாரும் நிம்மதியாக இருப்பாங்க. நன்றி. இது போல் தகவலை செஞ்சு கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். நன்றி.